மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கான நவம்பர் மாதத்தின் கோச்சார பலன்களை பார்க்கலாம். இப்போ நவம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா மகரத்திற்கு குருவுடைய பார்வை அமைவது ஒரு சிறப்பான அமைப்பு. அது தவிர உங்களுடைய ராசிநாதனுக்கும் குருவுடைய பார்வை. இப்போ நவம்பர்ல உங்களுக்கு தெளிவான சிந்தனை, தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் உங்களுக்கு சரியாகும். உங்களுடைய நண்பர்கள் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்காக நீங்க சில மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நவம்பர் 6ஆம் தேதிக்கு பிறகு நன்மையான வாய்ப்புகளை அளிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. குருவுடைய பார்வை இந்த மாதம் முழுக்க உங்களுடைய ராசிக்கும் மற்றும் 4ஆம் அதிபதிக்கும் இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு. உங்களுடைய குழந்தைகளுக்கு, புத்திரர்களுக்கு சில மருத்துவ செலவுகள் அல்லது உங்களுடைய புத்திரர்களால் உங்களுக்கு சில மன சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி மகர லக்ன பெண்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுக்கு சூரியன் மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கை நவம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படும். இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வும். தொழில்ங்கிற அமைப்புல சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நவம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகுதான் ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய 10ஆம் இடத்துல சூரியன் நீச்ச பலத்தில் அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு நவம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகுதான் ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். வேலையில் இருக்கக்கூடிய மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். கூடுதலான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், 6ஆம் அதிபதிக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், இதை ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதம். அப்போ ஒரு புதிய ஜாபுக்கு அப்ளிகேஷன் போடுறது, டிரான்ஸ்ஃபர் போன்ற விஷயங்கள்ல உங்களுடைய மேலதிகாரியிடம் நீங்கள் பேசுறது, இதெல்லாமே தாராளமா இந்த நவம்பர்ல பண்ணலாம். அதுலயும் குறிப்பா நவம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு நீங்க அந்த விஷயங்களை செய்வது உங்களுக்கு நன்மையை தரும். நீதித்துறை, காவல் மற்றும் மருத்துவம், இந்த துறைகள்ல இருக்கக்கூடிய மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு 17ஆம் தேதிக்கு பிறகுதான் நன்மையான ஒரு சூழ்நிலைகள் வரலாம். 17ஆம் தேதிக்கு முன்னால சில தொந்தரவுகள், உங்களுடைய வேலையில் சில தடங்கல்கள், வேலையில் சிக்கல்கள், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமா இருங்க. வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு ஒரு நன்மையான வாய்ப்புகள் அமையும். அதுலயும் குறிப்பா பழைய வாகனங்கள் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலை அமையும். புதிய வாகனங்கள்ல குறிப்பா பாத்தீங்கன்னா சிவப்பு நிற வாகனம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் அமைப்புல உங்களுக்கு அமையும். திருமணம் எதிர்பார்த்து காத்திருந்த மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு குரு உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறார். ஸோ அந்த அமைப்புல உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பலத்தை ஏற்படுத்தி திருமணம் அல்லது சுப நிகழ்ச்சிகள், அந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். பங்குச்சந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுவரை மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் நஷ்டத்துல தான் இருந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதி இதுவரை நீச்ச பலத்துல இருந்தார். இப்ப நவம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதுல ஒரு முன்னேற்றம், நீங்க இழந்த பணத்தை திருப்பி எடுக்கக்கூடிய அல்லது லாஸ்ல இருந்த போர்ட்போலியோ உங்களுக்கு திரும்பி ஒரு ப்ராஃபிட் ஜோன் அப்படிங்கிற அமைப்புல வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் மகர ராசி மகர லக்னக்காரர்கள் நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியின் ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருப்பதால் எதுவுமே நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் செய்வது நல்லது. ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்லாம் இல்லாம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு நன்மையான அமைப்புகளை கொடுக்கும். சாதகமான நாட்கள்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்கு 3, 4, 9, 10, 11, 18, 19, 20, 21, 22 இந்த தேதிகள் மகரத்திற்கு சாதகமான நாட்கள். அதுல மகரத்துல 3 நட்சத்திரம் வரும், அதாவது உத்திராடம், திருவோணம் மற்றும் அவிட்டம். இந்த 3 நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தாலுமே பொதுவான அமைப்புல இந்த தேதிகள் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்க்கும் பொழுது 12 முதல் 15ஆம் தேதி வரை சந்திராஷ்டம நாட்கள். அது தவிர்த்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி கொடுக்கல் வாங்கல், புதிய வேலைக்கு சேருதல், புதிய தொழில் ஆரம்பித்தல் அல்லது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தல், சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை முடிந்த அளவு 2ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதி தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி அன்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.